என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் உழைப்பாளி செந்தில். கடந்த வாக்குப்பதிவிற்கு முன்பாக ஒரு 4 வீடியோக்கள் பதிவு செஞ்சுருந்தேன். அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், 100% வாக்கை உறுதியளிப்போம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் உள்ள சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியலை. இப்போ நேற்று புரிஞ்சிருப்பாங்க. 69% தான் வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. அப்போது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டாங்களா, வறுமை கோட்டு கீழே ஓட்டு போட்டாங்களா, இல்லை மேல் மட்டத்துக்காரங்க ஓட்டு போயிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வாக்களிக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை என்பதை இந்த தேர்தல் காட்டியிருக்குது. ஏன்னா ஒரு தப்பான ஆட்களை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. நீ நல்ல ஆட்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் உங்கள் வாக்கை செலுத்தாமல் விட்டீங்கன்னா அப்போ தப்பான ஆட்கள் தானே மெஜாரிட்டியாக வருவாங்க. அப்புறம் எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் ஒரு அடிமை வம்சத்துலேருந்து வந்தவங்க. அடிமை காலத்தில், அதாவது வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் நம்ம அடிமையாக வாழ்ந்தவங்க. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்கிறது, ஒரு ஆடு மாடுகளுக்கு யாருமே பிறந்த தேதி குறித்து வச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி நமது முன்னோர்கள் எங்கே பிறந்தாங்க, எத்தனாம் தேதி பிறந்தாங்க, என்ன கிழமையில் பிறந்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அறியாமை என்கிற ஒரு அடிப்படையிலிருந்து வந்தவங்க. ஆனால் அவர்களே இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது சுதந்திர வேட்கைக்காக போராடினார்கள். அனைத்து கடவுளிடமும் பிரார்த்தனை செய்தார்கள். ஏன்னா அடிமை வம்சத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும் சுதந்திரத்தை பற்றி. நாம் சுதந்திர இந்தியாவில் இருந்து கொண்டு இருக்கிறோம் என சொல்லிக்கொண்டு அனைத்து சுதந்திரங்களையும் பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நாம் செய்யக்கூடிய தவறு, இது ஒரு நம்மளுடைய ஒரு நரக தீர்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. உயிர் வாழ்வதும் அடுத்த வேளை சோறும் தான் முக்கியம் என்று நினைப்பது மிக முட்டாள்தனமான ஒரு செயல். நினைவே அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம், நாட்டை பற்றி பேசுகிறோம், நம்ம ஆளுகின்றவங்களை பற்றி பேசுகிறோம், அமைப்புகளை பற்றி பேசுகிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் பேசிட்டு இருந்தால் பணம் வருமானு கேட்குறீங்க. கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணால் பணம் வருமானு. பணம் வரும் வராது அது இரண்டாவது பட்சம். நீங்கள் வாழுகின்ற காலத்தில் பிணமாக நடமாடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான், இந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இதை பதிவு செய்கிறேனே தவிர வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. பணம் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக சொர்க்கமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வாழுகின்ற காலத்திலேயே சிறப்பான வேலைகளை செய்து நாம் வர வேண்டும். அடிமைப்பட்ட காலத்திலேயே சுதந்திரத்திற்கு எழுச்சியாக வந்த மக்கள் இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சி நாட்டில் உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. நமக்கென்ன வந்தது என்று நம் வேலையை செய்ய போனால் நாம் நடமாடும் பிணமாகத்தான் இருப்போமே தவிர உண்மையான மனித வாழ்க்கையை வாழ முடியாது. வருங்காலத்தில் நல்ல குடிமக்களாக, நல்ல மக்களாக, இந்த எதிர்கால சமுதாயத்துக்காக உங்கள் உழைப்பு அத்தனையும் வேண்டும். உங்கள் எண்ணங்கள் அத்தனையுமே இந்த நாடு, இயற்கை வளங்கள், எதிர்கால குழந்தைகள், சந்ததியினர், இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சிந்தனையோடு தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.